ஆட்டோமேட்டிக் டே க்ளோசிங் ரிப்போர்ட். ஓகேங்களா, அது எப்படி வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகும், அதனுடைய ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம சாஃப்ட்வேர் லாகின் பண்ணோடனே பேக் ஆஃபீஸ் பிஓஎஸ்ன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். பேக் ஆஃபீஸ் ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு நம்ம கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸில் நம்ம இமெயில் ஐடி கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்னு ஒன்ஸை செக் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துக்கோங்க. அடுத்தது செட்டிங்ஸில் இமெயில் செட்டிங்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த இமெயில் ஜிமெயில் அதனுடைய எஸ்எம்டிபி அதனுடைய யூசர் நேம், அதாவது இது வந்து gmail.com. இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி லாகின் பாஸ்வேர்ட் கிடையாது. இது வந்து இப்போது நியூவாக வந்து பார்த்திங்கன்னா கூகுள் நிறுவனம் ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடித்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேருக்குன்னு ஒரு ஜென்ரேட் பாஸ்வேர்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பாஸ்வேர்டு தான் இது. ஓகேங்களா, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். போர்ட் எதுவும் நம்ம சேஞ்ச் பண்ண டிஃபால்ட்டே எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன்லி பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு வந்து நம்ம ஜிமெயில் ஆப்ஷன்ஸில் போயிட்டு நம்ம 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஆப் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் க்ளோஸ் கொடுத்த உடனே திருப்பி லாகின் விண்டோ வந்துடும். வந்துட்டு நம்ம டே ஆரம்பிக்கும் போது நம்ம கல்லாவில் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறோம், ஐ மீன் கேஷ் ட்ராயரில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோன்றதை இங்கே நம்ம போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 ரூபா வச்சுருக்கேன்னு போட்டு இந்த ஸ்க்ரீன் வந்துடுச்சு. இப்போ நான் வந்து மெட்டீரியல் வந்து நான் சேல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா, டச்சாகவும் ஸ்கேல் பண்ணலாம். நீங்கள் பார்கோடு தெரியும்னா பார்கோடு வச்சும் நம்ம ஐட்டம் ஆட் பண்ணலாம். பார்கோடு இல்லைன்னா நம்ம இமீடியட்டாக ஐட்டம் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணியே நீங்கள் ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா குயிக் செட்டில் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா டியூ வாண்ட் டு பிரிண்ட் வேணுமான்னு கேட்குது, நோ கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சேல்ஸும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஓகே, இதுவுமே நான் குயிக் செட்டில்ஸ் கொடுத்துட்றேன், நோ கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். அதாவது ஒரு யூசர் லாகின் பண்ணுறாங்க ஒரு கவுண்டரில், அவங்க வந்து இந்த ட்ராயரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் மாற்ற போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இங்கே க்ளோஸ் ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது நம்ம 100 ரூபா என்ட்ரி பண்ணியிருக்கோம், அது இல்லாமல் 2 சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ கல்லாவை கவுண்ட் பண்ணுறோம், பேமெண்ட்டை கவுண்ட் பண்ணி அந்த பேமெண்ட் கவுண்ட் பண்ண அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே போய் என்ட்ரி பண்ணி ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துட்றோம். லாகின் பாஸ்வேர்டு கேட்கும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துறோம். இந்த என்ட்ரு கொடுத்த உடனே இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஷிஃப்டிங் ரிப்போர்ட்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டு, நோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்அண்ட் ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆகிடும். அதாவது இந்த ஷிஃப்ட்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயிலில் போயிட்டு நீங்கள், அதாவது ஓனர் அவருடைய மெயிலில் போயிட்டு நம்ம வந்து இன்பாக்ஸில் அந்த மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா gmail.com போயிடுறேன். ஸோ ஓனர் எங்கே வேணால் இருக்கலாம். இவங்க சேல்ஸை க்ளோஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மெயில் போய்டும். இந்த பாருங்கள், டைம் பார்த்துக்கோங்க. ஸோ 11:30 11:29க்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு. கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா. ஸோ பாருங்கள் டைமிங் ஜஸ்ட்டு வந்து 0 மினிட்ஸ்க்கு முன்னாடி. இப்போ இதான் ரிப்போர்ட்டு. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிப்போர்ட்டில் A to Z வந்துடும். A to Z அதாவது நீங்கள் ஓனர் எங்கேருந்து வேண்டும் என்றாலும் உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் வியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷ் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, எந்த டேட், அதாவது ஃப்ரெம்ன்னு 2ன்னு எப்போ முடிச்சிருக்காங்க, அதாவது அந்த லாகின் வந்து எப்போ ஆரம்பித்து எப்போ முடிச்சிருக்காங்க, யார் லாகின் பண்ணாங்க, எந்த சிஸ்டத்தோடைய டீட்டெயில் அப்படின்னு வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா ஓப்பனிங் கேஷு, டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட்டு. ஓகேங்களா, இங்கே வந்து டோட்டலாக இவங்க முடிக்கும் போது 1450 ரூபான்னு போட்டிருக்காங்க. ஆனால் ப்ளஸ் 1333, அதாவது அடிஷ்னலாக இருக்குது. மைனஸில் இருந்தால் மைனஸும் காமிக்கும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பிஓஎஸ் டீட்டெயிலில் போய்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அப்படியே கீழே ட்ராப் பண்ணிகிட்டே வரும்போது அட்மின் வந்து எவ்வளோ வந்து சேல் பண்ணியிருக்காரு, யூசர் சேல்ஸு, அப்புறம் வந்து சேல்ஸ் பை பேமெண்ட் மோடு, கேஷாக வந்திருக்கா இல்லை ஜிபே ஃபோன்பேன்றது இங்கே வந்துடும் நம்மளுக்கு. இது வந்து கேஷாக வந்துடுச்சு. அப்படியே கீழே டாப் பண்ணிங்கன்னா ஐட்டத்தோடைய நேமு அண்டு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பர்சன்டேஜ், அதாவது ஐட்டம் கேட்டகரி வைஸும் வந்துடும், உங்களுக்கு குவான்டிட்டி பை ஐட்டம்ஸும் வந்துடும். ஸோ எந்த பொருள் அதிகமாக விற்பனை ஆகிருக்குன்றத நீங்கள் வீட்டில் உட்காந்தே ரிப்போர்ட் பார்த்துக்கலாம். ஸோ இது வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு ஓனர்ஷிப் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து மானிட்டரிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கே பில் நடந்தாலும் அந்த பில்லோடைய க்ளோசிங் ரிப்போர்ட் உங்களுக்கு இமெயில் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ப்ளீஸ் சப்போர்ட். இது என்னுடைய செகண்ட் சேனல், என்னுடைய ப்ரைமரி சேனல் வந்து மீடியா ஜங்ஷன். நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.